எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் மகாலயபக்ஷ 15 நாள் பண்ணக்கூடிய லஞ்ச் காம்போ, அதுக்கப்புறம் டிஃபன் ரெசிபி, இது ரெண்டுத்தையும் தான் நான் வந்து இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் இயரும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த வருஷமும் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். இந்த வருஷமும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான அந்த சமையல் என்னென்ன, மகாலயபக்ஷ டே 1ஓட சமையல் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். தேங்காய் அரிசி, அதாவது பைத்தம்பருப்பு அரிசி பாயசம், வாழைக்காய் காரக்கறி, புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு, அவரைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், தயிர் சாதம், இதுதான் வந்து பண்ண போகிறோம். இந்த சிம்பிளான லஞ்ச் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வந்து முன்னாடியே நான் வந்து வச்சுட்டேன். அதுலேயே வந்து கடலைப்பருப்பு, புடலங்காய் எல்லாத்தையும் வேக வச்சுட்டேன் பருப்பு கூடவே. இப்போது சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டுறதுக்காக கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 2 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் ஒன்று வந்து ரசத்துக்காகவும், இன்னொன்று வந்து குழம்புக்காகவும் நான் வந்து வறுத்துக்கிறேன். பொதுவாக இந்த பெருங்காயத்தை இது மாதிரி எண்ணெயில் பொரித்து சேர்க்கும்போது அந்த பெருங்காயத்தோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்த ஈயச்சொம்பில் போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கலாம். இதில் 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அவரைக்காவை கட் பண்ணி இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு அவரைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த அவரைக்காவை எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். காய் வந்து என்னென்னா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம நினச்சி வச்சுருக்கிற அந்த புளியை வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ்க்கு வந்து புளியை நினச்சி வச்சுருக்கேன் சாம்பாருக்காக. ரசத்துக்கு தனியாக நினச்சிருக்கேன், குழம்புக்கு தனியாக நினச்சிருக்கேன். புளி கரைச்சி விட்டதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம ஆத்துல நம்ம என்ன வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அதை பார்த்து பண்ணிட்டா போகிறோம். நான் எங்கள் ஆத்துல என்ன பண்ணுவேனோ அதை தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து ரசம் வைக்கிறதுக்காக ஈயச்சொம்பில் முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தை நம்ம வந்து பொரித்து போட்டுண்டாச்சு. இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி வந்து நினச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். புளி கரைச்சி விட்டாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளியை பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். பெருங்காயத்தை பொரிச்சிட்டு சேர்க்கும் போது ஈயச்சொம்பில் அப்படியே அடியில் வந்து உங்களுக்கு ஒட்டிக்காது. ரசம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும், சாம்பாரும் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாயசத்துக்கு வந்து அரிசி பருப்பை வறுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ரொம்ப செவக்க விடாமல் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். இந்த அரிசி பருப்பை வறுத்துட்டு பண்ணும்போது இந்த பாயசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஏலக்காவும் சேர்த்து வறுத்துன்ட்டேன். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதை நல்லா 2 தடவை களைஞ்சிட்டு தண்ணி விட்டு ஊற வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். ஒரு 4 வாழைக்காவை தோல் சீவி கறிக்கு நடுக்கிற மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலம்பிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சமைக்கணும், நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு புளி ஜலம் வந்து விட்டுருக்கேன். ஸோ குழம்புக்கு கரைச்சி விடும்போது கொஞ்சமாக எடுத்து வச்சுன்ட்டு அதை விட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு காய்க்கு தேவையான வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். புளி விட்டு வேக வைக்கும்போது உங்களுக்கு வந்து வாழைக்காயில் அந்த கடுப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து அப்படி பண்ணுறது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எடுத்து இதில் கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் சேர்த்துட்டு தான் பண்ணுவேன். அதனால தான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ காய் வந்து நல்லா வெந்து வந்துடுத்து, புளியோட பச்சை வாசனையும் போய் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை வந்து கரண்டியால் நல்லா மசிச்சுக்கலாம். இந்த பருப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா கலத்த பருப்பும் எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதியை வந்து நம்ம சாம்பாருக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு இருக்கும் பருப்பு. அதை தான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். பருப்பை நல்லா மசிச்சுட்டு கொதிச்சுட்டு இருக்கிற அந்த குழம்புல வந்து சேர்த்துக்க போகிறோம். பருப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது.
நம்ம முன்னாடியே தாளிச்சு கொட்டினதுனால திருப்பி தாளிச்சு கொட்டணுங்கிறது கிடையாது. பருப்பு சேர்த்த அப்புறம் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரசமும் வந்து நல்லா கொதிச்சு எடுத்து, தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆயிடுத்து. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்புல ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு, வெறும் பருப்பு ஜலமா விட்டுக்கலாம். பருப்ப வந்து போட வேண்டாம். இந்த மிச்சம் இருக்கிற பருப்ப சாம்பார்ல வந்து சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு பருப்பு ஜலம் விடும்போது, பருப்பா போடாம வெறும் பருப்பு ஜலமா விட்டா தான் உங்களுக்கு வந்து ரசம் வண்டல் இல்லாம ஒத்தாப்புல இருக்கும். இல்லன்னா ரொம்ப வண்டல் நெறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரசத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்த நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள்ட்ட மிளகு ஜீரக பொடியா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லன்னா உரல் இது மாரி நசுக்கி வந்து சேர்த்துக்கோங்க. இது மாரி சேர்க்கும்போது அந்த ரசத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எடுத்து கேஸ வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம வேக வச்ச அந்த வாழைக்காவும் நல்லா வெந்து வந்துடுத்து. வாழைக்காய் வெந்துடுத்தா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிட்டு, இந்த காயில இருக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. ரசமும் நல்லா நொறச்சு வந்துடுத்து. இந்த டைம்ல கேஸ வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ரசத்துக்கு தாளிச்சு கொட்டிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து வாழைக்காய் கறி பண்ணலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். இதில 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் இத வந்து நம்ம ரசத்தில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதே கடாயிலேயே நம்ம வந்து காய் பண்ணுறதுக்காக, வாழைக்காய் கறி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துன்ருக்கேன். உங்களுக்கு வேணா நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போறோம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த வாழைக்காவ சேர்த்துக்க போறோம். இந்த வாழைக்காய் கறி பண்ணுறதுக்காக கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வர, மிளகாய் வத்தல், பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு, மிக்ஸியில நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் வந்து 2, 3 காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கிறதுனால தான் கலர்ஃபுல்லா இருக்கு. இது மாரி நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, சுண்டல் பண்ணாலும் உங்களுக்கு அதில சேர்த்துக்கலாம். அது மாரி ஏதாவது கத்திரிக்காய் கறியா இருக்கட்டும், வாழைக்காய் கறி இது மாரி எல்லா கறிக்குமே நீங்க வந்து சேர்த்துக்கலாம். மாலை பட்சத்தில நம்ம வந்து கத்திரிக்காய் யூஸ் பண்ண மாட்டோம். நான் பொதுவா உங்களுக்கு வந்து எல்லா கறிக்கும் யூஸ் பண்ணலாங்கிறதுனால சொன்னேன். கறி பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இதில கொஞ்சமா வந்து தேங்காவும் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த கறி பொடி இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து சாம்பாருக்கு கூட அரைச்சு விடலாம். உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இத ஒரு தடவ கலந்து விட்டுட்டு, கேஸ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரா வாழைக்காய் கறி வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிடுத்து. இதில மேல வந்து உங்களுக்கு கொஞ்சமா உப்பு கம்மியா இருக்குன்னு தோணித்துன்னா, லைட்டா வந்து தூவிக்கோங்க. நான் வந்து லைட்டா கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு தூவி கலந்து விட்டுருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா நம்மளோட வாழைக்காய் கறி வந்து ரெடி ஆயிடுத்து. இத வந்து ஒரு பேசனுக்கு நம்ம வந்து மாத்திக்கலாம். அடுத்து பாயாசம் பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்சு வச்சுட்டுருக்கிற இந்த அரிசி, பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 மூடி அளவுக்கு துருவின தேங்காவும் சேர்த்துக்க போறோம். தேங்காய் கொஞ்சம் நெறைய இருந்தா தான் உங்களுக்கு வந்து நல்லாருக்கும். இப்போ இத வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அரிசி, பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் நைஸா அரைச்சாச்சு. அடுத்து பாயாசம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில நம்ம அரைச்சு வச்ச அந்த விழுது வந்து சேர்த்துக்க போறோம். அரிசி, பருப்பு 2ம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கெட்டியாயிடும் உங்களுக்கு சீக்கிரமே. அதனால இதில 1லேருந்து 1 1/2 டம்ளர் அளவுக்கு தாராளமா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்ல அப்டின்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சுரும். அதனால 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, நல்லா கட்டி இல்லாம கலந்துட்டு, அதுக்கப்புறமா வந்து கேஸ் ஆன் பண்ணி நல்லா வந்து இத வேக வச்சுக்கலாம். அரிசி, பருப்பு 2ம் நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெல்லம் சேர்க்கணும். டக்குன்னு ஒரு பாயாசம் வைக்கணும் அப்டின்னா, தாராளமா இந்த பாயாசம் நீங்க வந்து வைக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நீங்க இது மாரி வறுத்துட்டு பண்ணும்போது ரொம்ப கட்டி கட்டியா ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி, பருப்பு 2ம் வந்து நல்லா கொதிச்சு கெட்டியாக ஆரம்பிச்சுடுத்து. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போரும். இது மாதிரி கெட்டியாகிற நேரத்தில, இந்த பாயாசத்துக்கு தேவையான அளவு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சு கொதிக்கட்டும். வெல்லத்தில கல்லு மண் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில மண் இல்லங்கிறதுனால டைரக்ட்டா சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்தப்புறம் இந்த பாயாசத்தோட கலரே ரொம்ப சூப்பரா வந்துடுத்து. பாயாசமும் நல்லா கொதிச்சுடுது. இது மாரி நல்லா கொதிச்சு வரணும். அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு. இந்த டைம்ல கேஸ வந்து ஆஃப் பண்ணிட்டு, இதில கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கலாம். பாயாசம் சூடா இருக்கும்போது இதில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம் அப்டின்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாயாசம். அரிசி பருப்பு பாயாசம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிடுத்து. புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்காக குக்கர்ல 1 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு புடலங்காவ நறுக்கி, கொஞ்சமா மஞ்சள் பொடி, தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில வந்து உப்பு சேர்க்கல. அடுத்து கூட்டுக்கு அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் ஊற வச்ச பச்சரிசி, காரத்துக்காக 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம்.
கூட்டு பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச அந்த புடலங்காய் கடலைப்பருப்பை சேர்த்துண்டாச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதியை வந்து சேர்த்துக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி அதையும் விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு கேஸை ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுது புடலங்காய் எல்லாம் வந்து நல்லா ஒத்தாப்பில் கொதித்து வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கூட்டுக்கு வந்து நான் முன்னாடி உப்பு சேர்க்காதனால இப்போ தான் சேர்த்துருக்கேன். கூட்டு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி ஒத்தாப்பில் வரணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தாளித்து கொட்டிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மகாலயபக்ஷ டே 1ஓட சமையல் ரெடியாக எடுத்து அரிசி பயத்தம்பருப்பு பாயசம், வாழைக்காய் காரக்கறி, புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு, அவரைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், சாதம், தயிர். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மகாலயபக்ஷ டே 1ஓட லஞ்ச் காம்போ வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து மகாலயபக்ஷ டே 1க்கு நான் செஞ்சு காமிச்ச மாதிரியே இந்த லஞ்ச் காம்போ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் இது. ஸோ சாம்பாருக்கு அந்த சாம்பார் பொடியாக இருக்கட்டும், இல்லை தக்காளியாக இருக்கட்டும், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுலாம் உங்களோட இஷ்டம் தான். ஸோ நீங்கள் சேர்த்துப்பேல் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சிம்பிளான லஞ்ச் காம்போ வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து நைட்டு டின்னருக்கு பண்ணுறதுக்காக மகாலயபக்ஷ டே 1க்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா சப்பாத்தியும் பாம்பே சட்னியும் பண்ண போகிறோம். முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முதல்ல இது வந்து ட்ரையாக கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இதில் ரவா இல்லை வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். பொதுவாக சப்பாத்திக்கு வெறும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சுக்கிறது தான். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக ரொம்ப அழுத்தி ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி இடமும் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் சப்பாத்தியும் ரொம்ப கடக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சாச்சு. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இது மாதிரி கையால் அழுத்தி அழுத்தி பிசையும் போது அந்த கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ சப்பாத்தி வந்து உங்களுக்கு இடுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். போட்டு எடுத்ததுக்கு அப்புறமே ரொம்ப நாள் வரையும் அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது. இது இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இது மாதிரி பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு உங்களுக்கு. ஸோ நெய் சேர்க்காமல் நீங்கள் வந்து இந்த டைமில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நாளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு கையால் இது மாதிரி அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஊற வச்சு விடலாம். இந்த சப்பாத்தி மாவு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி இடுறதுக்கு வந்து டைம் சரியாக இருக்கும். அந்தளவுக்கு ஊறினா போதும். நீங்கள் வெந்நீரோ பாலோ அதெல்லாம் எதுவுமே விட்டு பிசையணுங்கிறது கிடையாது. இப்படி பிசைஞ்சாலே சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு பிசைஞ்சாச்சு. அடுத்து பாம்பே சட்னி பண்ணுறதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து நார்மல் எண்ணெய் தான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். கடலை எண்ணெய் தான் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் வந்து சேர்த்துட்டுருக்கேன். இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாவோட காரம் தான். அதனால் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி பச்சை மிளகா தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். தக்காளிலாம் நல்லா குழைய வதங்கட்டும். இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடலைப்பருப்புலாம் கூட நீங்கள் தாளிச்சு கொட்டும் போது போட்டுக்கலாம். நான் வந்து போடலை. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டோம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுது. இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். பொதுவாக இந்த பாம்பே சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் தாராளமாக தண்ணி விட்டுருந்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த பக்குவத்துக்கு வரும். இந்த தண்ணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும்.
அதுக்குள்ள ஒரு பேசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு, இதில ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு, நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க. சின்ன சின்ன கட்டிகள் இருந்தா கூட உங்களுக்கு வந்து நம்ம அந்த வெந்நீர்ல சேர்க்கும்போது, அந்த தக்காளி தாளிச்சு கொட்டி வச்சிருக்கிற அந்த தண்ணீல சேர்க்கும்போது, அப்படியே கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, அதனால விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டிகள் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கிறோம் அப்படின்னா, கடலை மாவு வந்து சீக்கிரமா கெட்டியாயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி நெறைய சேர்த்துக்கிறோம். இப்போ கடலை மாவு வந்து நல்லா கரைச்சுண்டாச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இதில கேஸ வந்து சிம் பண்ணிட்டு, கட்டி இல்லாம அப்படியே நம்ம கரைச்சு வச்சுருக்கிற இந்த கடலை மாவு விழுத வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கடலை மாவு சேர்த்த உடனேவே டக்குன்னு வந்து உங்களுக்கு கெட்டியாயிடும். அதனால கை விடாம நல்லா வந்து கலந்துக்கோங்க. நம்ம கரைச்ச அந்த பாத்திரத்திலேயே கொஞ்சமா தண்ணி விட்டு சேர்த்துட்டு, அதையும் வந்து கலந்துட்டு இதிலேயே விட்டுக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் திக்னஸ் வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ, இப்போ இந்த அளவுக்கு இருந்தா உங்களுக்கு வந்து சரியா இருக்கும். பாம்பே சட்னி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிச்சுடுத்து. எந்த விதமான காய்கறிகள் எதுவுமே வேண்டாம். டக்குன்னு சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஸ ஆஃப் பண்ணிட்டேன். இதில ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது அந்த புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கூடவே பொடியா நறுக்கின கொத்தமல்லியும் தூவிட்டோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா பாம்பே சட்னி வந்து ரெடி ஆயிடுது. அடுத்து சப்பாத்திக்கு நம்ம மாவு பெசஞ்சு வச்சிருந்தோம். சப்பாத்தி எப்படி இடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுத்து. ஸோ, நல்லா சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசையும்போதே உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருந்தா தான் உங்களுக்கு வந்து இடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். சப்பாத்தியும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்ப இத வந்து மாவுல நல்லா டிப் பண்ணிட்டு சப்பாத்தி வந்து இட்டுக்கலாம். சப்பாத்தி இடுறது அப்படிங்கிறது ஒருத்தரோட பழக்கவழக்கங்கள் தான். ஒரு சில பேர் வந்து எண்ணெய் தொட்டுட்டு மடிச்சுட்டு இடவும் இடுவா. இல்லன்னா அப்படியே சிம்பிளா இடுறதும் உண்டு. சப்பாத்திய நீங்க இடும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ரொம்ப தடியா இருக்கக்கூடாது. ரொம்ப தடியா இருந்துருது அப்படின்னா, சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு கொஞ்ச நாழிலயே உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியான மாதிரி ஆயிடும். ஒரு மாரி கடக்கா இருக்கும். ஸோ, கொஞ்ச நாழி ஆக ஆக உங்களுக்கு வந்து ஒரு மாரி என்ன சொல்றது? மெல்லிசா இருந்தா தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி ரொம்பவே சூப்பரா இருக்கும். மாவு நன்னா நம்ம பெசஞ்சிருந்தா மட்டுமே தான் நம்ம வந்து சப்பாத்தி இடும்போது இப்படி வந்து ரொட்டேட் ஆகும். இதே ரொம்ப தண்ணி ஜாஸ்தியானாலும் உங்களுக்கு வந்து இது மாரி ரொட்டேட் ஆகாது. தண்ணி வந்து கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்படி ஆகாது. மாவு பெசஞ்சு எடுக்கிறதுல தான் இருக்கு சப்பாத்தி நம்ம வந்து பண்ற விதம். ஒரு பக்கம் தடியாவும், ஒரு பக்கம் மெல்லிசாவும் இல்லாம ஒத்தாப்புல வந்து பார்த்து இட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் இடுவேன். சின்ன சின்னதா இட்டா ரொம்ப நாழி ஆகுற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ரொம்ப சின்னதா இடவே மாட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இட்டு எடுத்துண்டாச்சு. இந்த அளவுக்கு இட்டுண்டோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து சரியா இருக்கும். ரொம்ப திக்காவும் இல்லாம, அதுக்குன்னு ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம இந்த பதத்துக்கு இட்டுன்ருக்கும். இதே மாதிரி மீதி சப்பாத்தி எல்லாத்தையும் இட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சப்பாத்தி இட்டுண்டே அதுக்கப்புறம் அப்படியே தான் போட்டு எடுப்பேன். எல்லா சப்பாத்தியும் இட்டுட்டு போட்டு எடுக்க மாட்டேன். கல்லு வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து போட்டுக்கலாம். அதே மாரி இந்த சப்பாத்திக்காக மட்டுமே தான் இந்த கல் வந்து வச்சுட்டுருக்கேன். ஸோ, இதில வந்து தோசை வார்க்கறது, அடை வார்க்கறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி சப்பாத்திக்கு மட்டும் இந்த கல் வந்து இருக்கு. ஸோ, இது மாதிரி நம்ம வந்து தனித்தனியா வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து நல்லா மெயின்டெயின் ஆகும். அதே மாதிரி இதுலயே டைரக்ட்டா அந்த கல்லுலயே வந்து எண்ணெயோ, நெய்யோ நான் வந்து விடமாட்டேன். உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துன்ட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து நெய் தடவிக்கலாம். இந்த சப்பாத்தி வந்து அப்படியே சுக்கா சப்பாத்தியா சாப்பிடும்போதே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாருக்கும். குழந்தைகளுக்கு குடுக்குற மாதிரி இருந்தது அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சமா நெய் தடவிக்கலாம். சப்பாத்திய பொறுத்தவரையும் ரொம்ப நாழி வந்து போட்டு எடுத்துட்டே இருக்கக்கூடாது. ஸோ, அப்படி இருந்தா தான் உங்களுக்கு வந்து கடக்காகாம இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நன்னா உப்பி வருது. ஸோ, சப்பாத்தி 2 பக்கமுமே வந்து நன்னா வெந்து வந்துடுது. ஸோ, இது மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இத ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கோங்க. சப்பாத்தி போட்டு எடுக்கும்போது இதில வந்து நெய்யோ, எண்ணெயோ நம்ம வந்து தடவி யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, தோசை தவா இந்த சப்பாத்தி தவா வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே வீணா போயிடும். அதனால போட்டு எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா நெய் தடவுறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ, இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே கையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி விடலாம். உங்களுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது. சப்பாத்தியும் ஃபுல்லா இட்டு வச்சுன்ட்டு பண்ணும்போது ஒண்ணோட ஒண்ணு ஒட்டின்ரும் உங்களுக்கு. ஒரு சப்பாத்தி இடவும், ஒரு சப்பாத்தி போட்டு எடுக்கவும் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதே மாதிரி ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்ல வச்சுட்டோம் அப்டின்னா கடக்குன்னு ஆயிடும். ரொம்ப
ஹையா வச்சுட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சப்பாத்தி ஃபுல்லா வந்து கருகிடும். அதனால ஃப்ளேம் மட்டும் பார்த்துக்கோங்க. சப்பாத்திய நீங்க வந்து 2லேருந்து 3 தடவ அந்த அளவுக்கு நீங்க வந்து திருப்பி போட்டா போதும். ரொம்ப நாழி திருப்பி போடணுங்கிறது கிடையாது. ஸோ இது மாரி போடும்போது தான் உங்களுக்கு வந்து இது மாரி நல்லா புஸ்ஸுன்னு வந்து உப்பி வரும். நல்லா சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சப்பாத்தி. அது மாரி மாவு அரைக்கிறதுலயும் இருக்கு. இந்த சப்பாத்தி மாவு அரைக்கிற அந்த பதத்துலயும் இருக்கு. சப்பாத்தி இது மாரி எடுத்துட்டு, நான் ஹாட் பேக்ல வச்சிருக்கேன். இது மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெய் தடவி வச்சுட்டுருக்கேன். ஸோ இது மாரி வைக்கும்போது, கர்ச்சீஃப் மாரி உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப நாழி வரையும் நீங்க ட்ராவலுக்கு எடுத்துன்னு போனா கூட இது மாரி பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். ஸோ சப்பாத்தி இது மாரி சூடா போட்டு எடுத்துட்டு, இத வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த சப்பாத்தி நம்ம எதுல எடுத்து வச்சிருக்கோமோ, அது மேல போட்டுட்டு, மேல மட்டும் லைட்டா நம்ம வந்து நெய் தடவினோம்னா போரும். ஸோ அடுத்த சப்பாத்தி அது மேல அப்படியே ஒன் பை ஒன்னா போடும்போது, உங்களுக்கு வந்து அந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்பாத்திக்கும் உங்களுக்கு வந்து கோட் ஆயிடும். ஸோ இதே மாரி மீதி சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். மகாலயபக்ஷ டே 1ஓட டின்னரும் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுத்து. நல்லா சாஃப்ட்டான சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுத்து. இது கூடவே இதுக்கு சைட் டிஷ்ஷா பாம்பே சட்னி. கடல மாவு வச்சு ஒரு சட்னி வந்து பண்ணியிருந்தோம். சூப்பரான ஒரு காம்பினேஷன். நல்ல ஃபுல்ஃபில்லா இருக்கும் உங்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு. காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அதனால ரொம்ப காரமா இருக்காம ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் மகாலயபக்ஷத்துக்கு நான் செஞ்சு காமிச்ச மாரியே இந்த டிஃபன் ரெசிபி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். நம்பாத்து அந்த சாஃப்ட் சப்பாத்திக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான். நான் வந்து இதில சர்க்கரையோ, பாலோ, வெந்நீர் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இப்படி தான் சிம்பிளா பண்ணுவோம். நல்லா சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்பவே சிம்பிளான, ஈஸியான மகாலயபக்ஷ டே 1ஓட லஞ்ச் காம்போ அண்ட் டின்னர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வருஷம் மகாலயபக்ஷத்துக்கு நீங்க இதே மாரியே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.